வணக்கம். அப்புறம் சிவகங்கை மாவட்டம் சார் பதிவாளர் அலுவலக எண் ஒன்றில் பணிபுரிவர் சார் பதிவாளராக பணிபுரிவர் ஈஸ்வரன். இவர் காளையார்கோவில் அருகே உள்ள கோலந்தி கிராமத்தை சேர்ந்த அற்புதன் என்பவரின் 5 லட்சம் மதிப்பிலான சொத்திற்கு 2015 பத்திரப்பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுல பத்திரத்துல கிளை இருக்கிறதுனால திருத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி மறுபடியும் இப்போதைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. அந்த 5 லட்சம் ரூபாய் சொத்துக்குள்ள பத்திரத்துல பேர் மாற்றம் செய்யறதுக்காண்டி திருத்தம் செய்யறதுக்காண்டி 18,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதா சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக அந்த அற்புதம் என்பவர் சிவகங்கை லஞ்ச ஒழிப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரிட்டோ அப்படிங்குடைய வழிகாட்டுதல்படி இன்னைக்கு புரோக்கர் கண்ணன் என்பவரிடம் 18,000 கொடுக்கும் போது கையும் களமாக பிடிச்சாங்க. அத்துடன் சார்பதிவு அலுவலகத்திலையும் ரைட் பண்ணி சோதனை பண்ணாங்க. இப்போதைக்கும் இந்த கையங்களமா பிடிச்ச வழக்குல சார்பதிவாளர் ஈஸ்வரன், புரோக்கர் கண்ணன் இருவரையும் கைது செய்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் அழைத்து சென்றுள்ளனர். சிவகங்கை சார் பதிவாளர் அலுவலகத்தில் முதல் முறையாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணை மேற்கொண்டு கைது செய்து முதல் முறை என்பதால் புரோக்கர் மத்தியில ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும்.